ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, இது லாஸ்ட்டு செவ்வாய்க்கிழமைக்கு எடுத்தது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து நாங்கள் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். அங்கே போயிட்டு வந்த விலாக் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். நானும் சாதனா, வெற்றி, அதுக்கப்புறம் என்னுடைய பெரிய அண்ணி அவங்க பசங்க, அப்புறம் என்னோடய அண்ணி பசங்க எல்லோரும் சேர்ந்து தான் வந்து போயிருந்தோம். அங்கே போயிருந்த ஃபோட்டோஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அது இல்லாமல் சஷ்டி வேறு. சரி, இன்றைக்கே வந்து போயிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு மதியத்துக்கு மேலே தான் கிளம்பணும். ஒரு 2 மணி போல் தான் வந்து போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். காலையில் போனோன்னா வந்து ரிட்டர்ன் வரத்துக்குள்ள ரொம்ப வெயிலாக இருக்குங்கிறனால தான் மதியம் சாப்பிட்டுட்டு 2 மணிக்கு மேலே கிளம்புனோம்னா வீட்டுக்கு நைட்டுக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி போல் தான் வந்து கிளம்பணும். சாதனா குட்டி தான் வந்து அண்ணன் பொண்ணுக்கு மேக்கப் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். இங்கே என்னோடய பெரியம்மா அவங்க நாங்கள் கிளம்பும் போது வந்திருந்தாங்க. கரெக்டாக ஒரு 2 மணி போல் வந்து பஸ் ஏறணும். கோயிலுக்கு வரத்துக்கு ஒரு 4:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஒரு 2 பஸ்ஸு மாறி ஏறணும். வைத்தீஸ்வரன் கோயில் சிதம்பரம் டு மயிலாடுதுறை ரோட்டில் வந்து இருக்குது. சீர்காழி தாண்டினதுமே வந்து வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்டாப்பிங் வந்துடும். நிறைய பேர் வந்து இந்த கோயில் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி செவ்வாய் தேய்பிறை சஷ்டிங்கிறனால கூட்டம் அதிகமாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் வந்து வந்தோம். ஆனால் நாங்கள் நினச்ச அளவுக்கு அந்தளவுக்கு கூட்டம் கிடையாது. கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. என்ன சாமி தரிசனம் பார்க்கும்போது அந்த இடத்துல மட்டும் தான் கொஞ்சம் கூட்டம் இருந்தது. மற்றபடி பிரகாரமெல்லாம் சுற்றி வரும்போதெல்லாம் அந்தளவுக்கு சுத்தமாக கூட்டமே இல்லை. எங்கள் அம்மா வீட்டிலேருந்து இங்கே வரத்துக்கு 2 பஸ் ஏறி இறங்கணும். சிதம்பரம் வந்து சிதம்பரத்துலேருந்து மயிலாடுதுறை பஸ் ஏறி வரணும். அம்மா வீட்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா குழந்த பிறந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு முதல் முட்டை காது குத்துலாம் வந்து இந்த கோயிலில் தான் வந்து பண்ணுவாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், சரி ஞாபகம் இல்லை. என்னோடய தம்பி பொண்ணுக்கு இந்த கோயிலில் தான் வந்து காது குத்தி வந்து பண்ணியிருந்தாங்க. நான் அதோடய வீடியோ கூட நான் ஷேர் பண்ணியிருந்தப்போ. அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த கோயிலுக்கு வந்து வரேன். கோயிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் பண்ணினதுக்கப்புறமா கோயில் ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்ததுனால கொஞ்சம் நேரத்தில் பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கோயிலில் வந்து சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வெளியில் அழைச்சிட்டு போய் பசங்களுக்கு ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு இந்த கோயிலுக்கு வந்து ஞாபகார்த்தமாக நான் என்னோடய 2 அண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு வேல் வந்து வாங்கியிருந்தோம். அது கண்டிப்பாக நான் இன்னொரு விலாகில் நான் என்ன மாதிரி வேல் வாங்கினேங்கிறத ஷேர் பண்ணுறேன். பஸ் வந்து பார்த்திங்கன்னா கோயில் வாசல்கிட்டே வந்து நிப்பாட்டுவாங்க. ஒரு 6 மணி போல் திருப்பி நாங்கள் வந்து ஏறணும். வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 8:30 மணிக்கிட்ட வந்து ஆயிடுச்சு. ஊரில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 4 நாளாக வந்து செம்ம வெய்ய காயுதுங்க. இந்த அக்னி வெயிலில் எப்படி வந்து காயுமோ அதேமாரி வெயில் இருந்தது. அதனால தான் மதியத்துக்கு மேலே தான் வந்து கிளம்புனோம். வீட்டுக்கு போகிறதுக்கு நைட் ஆச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எங்களுக்கு பெருசாக டயர்டாகவே இல்லை. நாங்கள் வந்து பஸ் ரூட் வந்து பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் வந்து பின்னாடி சைடு உள்ள வாசலில் தான் வந்து இறக்கி விடுவாங்க. அந்த வழியாக தான் வந்து நாங்கள் உள்ளே வந்தோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வந்து இந்த 3 நாள் ராவு காலத்தில் வந்து செவ்வாய் பகவானுக்கு வந்து சிறப்பான அந்த அர்ச்சனைலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த இடம் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது. தொடர்ந்து ஒரு 2-3 சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் வீடியோ எடுக்கிறது ஷேக் ஆகிட்டே இருக்குது, கொஞ்சம் பார்த்து எடுங்கன்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோன் வந்து கையில் வச்சுட்டு தான் அந்த வீடியோ எடுக்கிறேன். நடக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஷேக்காக தான் ஆகும். ட்ரைபேடு வந்து இன்னும் வாங்கலை. கண்டிப்பாக இந்த மாதம் வந்து வாங்கிட்டேன்னா இனிமேல் வந்து அதுமாரி ஷேக் ஆகாத அளவுக்கு நான் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
இந்த கோயில் குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதலுக்காக வந்து இந்த உப்பு வெல்லம்லாம் வந்து கரைப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயில் வாசலில் இறங்குனதுமே இதுமாரி கோனில் தான் வந்து உப்பு வந்து விற்றுட்ருப்பாங்க. இந்த அம்மா அந்த கோன் வந்து அழகாக வந்து பண்ணி அதில் உப்பு வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த வீடியோஸ் வந்து எடுத்தேன். அம்மாட்ட சொல்லிகிட்டே தான் கேட்டுக்கிட்டே தான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டேன். பரவாயில்ல நீ எடுத்துக்குமா அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போதும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீனை காமிக்காமல் இப்போ நான் இந்த லீவுக்கு ஊருக்கு வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான வீடியோ தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.